வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அனைத்து தரப்பட்ட செய்திகளையும் கொடுக்குறோம். இது ஆளுநர் விஷயம். ஏன்னா ஆளுநர்னாவே தமிழக மக்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம். எல்லாம் தன்னுடைய அரிய கருத்துக்களை சொல்லுவார். அது மாதிரி ஒரு அரிய கருத்து, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. உடனே நீங்கள் யோசிக்கலாம், என்னங்க அது, யார் சொன்னது, யார் ஆளுநரா இல்லை வேறு யாரோ? ஏன்னா திடீர்னு ஆளுநர் இதை சொல்ல மாட்டாரே. ஆளுநரான்னு தேடி பிடிச்சி பார்த்தாலும் இல்லைங்க, ஆளுநர் ரவி தான் சொல்லியிருக்காரு, வீடியோவே வெளியாகிடுச்சு, அது இப்படிங்க சொல்லுவார் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி, ஆமாங்க மறந்துட்டோம், உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு வழக்கு இருக்குது, தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு. அதில் ஆளுநர் பதில் சொல்லணும். அதுவும் இல்லாமல் கோப்புகளெல்லாம் வச்சிட்ருக்காரு, வேகமாக செயல்படலை, இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கி. அதுதான் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆளுநருக்கான நெருக்கடி, ஆளுநருக்கு பதவி நீட்டிப்பு பண்ணாமல் ஆளுநராக இருக்கார், இப்படி பல கேள்விகளை திமுக கேட்குமே. அப்போ உச்சநீதிமன்றம் ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது? தமிழக அரசும் ஆளுநரும் ஒரு முடிவெடுங்க, இல்லைன்னா நாங்கள் தலையிடுவோம் வேறு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த ஆளுநர் திடீர்னு வெளியில் வந்து என்ன சொல்லணும்? பிஜேபி சொல்கிறத சொல்லணும். பிஜேபி என்ன சொல்லுது? ஐயா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை, மொத்தத்தில் தமிழ்நாடு சிறப்பாக இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. இதான் தூங்கி எழுந்திரிச்சா கூட அண்ணாமலை சொல்வார். ஒரு ஆட்சியின் மீது குறைகள் இருக்கலாம், நம்மளும் இந்த ஆட்சியின் மீது நிறைய குறை சொல்கிறாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனால் முழுக்க முழுக்க குறை அப்படிங்கிறது சரியாக வராது. நிறையா சொல்லலாம். இப்போ அரிக்காப்பட்டி விஷயமாகட்டும், நிறைய விஷயத்தில் இந்த கவர்மெண்ட்டு, அப்புறம் மாணவிகளுக்கு, அப்புறம் பெண்களுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது, சொல்கிறதுக்கான திட்டங்கள் இருக்குது. பிஜேபி மாதிரி திட்டங்களே இல்லாதெல்லாம் இல்லை, திட்டங்கள் இருக்குது. ஆனால் நிறையா பண்ணாதமே இருக்குது. அது நம்ம தனியாக பேசுவோம். இப்போ ஆளுநர் கண்டென்ட், ஏன்னா ஆளுநர் கண்டென்ட் ஒரு குதூகலமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம திமுக உள்ளே கொண்டு வரான்னு பார்க்குறோம். தொடர்ந்து ஆளுநர் அவருடைய பழைய பேச்சு, முதலமைச்சரை பார்த்து அவர் சொன்னது, அதுவும் இல்லாமல் எடுத்த உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு போடுவார். தமிழ்நாடு முதலமைச்சர் மேதகு ஆளுநர்னு போடுவாங்க, அதான் முறை. அவர் எடுத்த உடனே எம்கே ஸ்டாலின். யார் எம்கே ஸ்டாலின்? தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டருங்க. அவர் அப்படியே போட்டார். ஏன் இந்த இவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளவு டெரரான ஒரு வார்த்தை? அப்போ என்னென்னா, நான் சண்டைக்கு ரெடி, அதெல்லாம் நீங்கள் உங்களோட சமாதானத்துக்கு வழி இல்லை. அவர் முதல் நாள்லேருந்து இதான் சொல்லிட்டு இருக்கார். ஸ்டாலின் தான் மென்மையான போக்குன்ட்டு இவங்க ஒரு பக்கம், இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற ரவியை மாற்றணுங்கிற எண்ணம் தான். ஆனால் வெளியில் அப்படி சொல்கிறதில்ல. இதே ஆளுநர் இருக்கட்டும், ஆளுநர் தான் நமக்கு மெட்டீரியல் ஆகுது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. இந்த ஆளுநர் இருக்கிற வரைக்கும், இவர் பேசுகிற வரைக்கும் திமுகவுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாரு? ஐயா ஆளுநர் வார்த்தை அப்படியே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பசங்களை டெல்லிக்கு அனுப்புனா பாதுகாப்பாக உணரப்படவில்லை, ஆனால் தமிழகத்தில் அனுப்பினால் ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறார்கள். ஏன்னா தமிழக மக்கள் ரொம்ப நல்லவங்கப்பா. அதுவும் இல்லாமல் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் தமிழகத்துக்கு தான் படிக்க வைப்பேன் என்று சொல்கிறார்கள். ஏன்னால் தமிழகம் தான் பாதுகாப்பான மாநிலம். ஏங்க இதை தாங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயா எடப்பாடி இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, கலைஞர் அவர்கள் இருக்கும் போதும் சரி, இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதும் சரி, ஓபிஎஸ் இருக்கும் போதும், எடப்பாடி இருக்கும் போதும், எல்லா காலத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அதற்கு அரசாங்கம் மட்டும் காரணமல்ல, இந்த நாட்டை ஐயா நம்ம ஆளுநர் ஐயா ரவி சொன்ன மாதிரி, நாங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கவில்லை, அவர்களை ஒரு ஜாதிக்குள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு, அதாவது மற்ற மாநிலத்திலேருந்து வந்த ஒருவர் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தமிழக மக்கள் அவ்வளோ ஒன்றும் படிக்காத மக்களோ, இல்லை அறிவில்லாத மக்களோ, இல்லை பகுத்தாய்வு தெரியாத மக்களோ இல்லை. ரொம்ப புத்திசாலியான மக்கள். என்னென்னா ரொம்ப இழிச்சவாயங்க. அது ஒன்று சொல்கிறீங்களா? எங்களை முன்னேற்ற மாட்டோம், தமிழர்கள் முன்னுக்கு வந்தால் நாங்கள் தாங்க மாட்டோம், யார் வேண்டாலும் முன்னுக்கு வரலாம், கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, யார் வேணால் இங்கே முதலமைச்சர் ஆகலாம், ஆனால் எங்காலும் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்காது. தமிழர்கள் ஆளக்கூடாது, அது மட்டும் எங்களுக்கு பிடிக்காது. யார் வேண்டுமானால் ஆளலாம், எந்த மாநிலத்தில் இருப்பவர்களையும் நாங்கள் வரவேற்போம், மற்ற மாநிலத்தில் போய் வாங்கி கொண்டு வருவோம், அதுக்கும் நாங்கள் பெருசாக கவலைப்பட மாட்டோம். எல்லா ஏரியாலையும் நாங்கள் அடி வாங்காத ஏரியா இல்லை. ரொம்ப என்ன சொல்கிறது, எவ்வளவு திட்டினா கூட பரவாயில்ல. ஏன்னா பிஜேபி நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டுது, இருந்தாலும் நம்ம ஓட்டு போடணும்ல. அப்போ எவ்வளவு அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரே மக்கள் தமிழக மக்கள் தான். இதே நீங்கள் வேறு யாராவது மணிப்பூர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாலேயோ போய் அந்த மொழியை படிச்சுட்டு வாங்க பார்ப்போம். இங்கே தான் கதை விடுறது. இது மும்மொழி கொள்கை, இந்தி படி. நம்ம என்ன சொல்கிறோம், ஆளுநர் ஐயா ரவி அவர்களே தமிழ் படிங்க, தமிழ் படிச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழ் படிங்க. நாங்கள் பீகார் போகும்போது இந்தியை பார்த்துக்குறோம், இங்கிலீஷ் இருக்குது எங்களுக்கு பார்த்துக்குவோம்.
இவர்கள் இருக்கக்கூடிய பீகார் எந்த ரேஞ்சில் இருக்குது, தமிழகம் எந்த ரேஞ்சில் இருக்குங்கன்னு தெரிஞ்சாலே போதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில். அப்போ ஆளுநர் அவருடைய ரவி அவர்களுடைய பேச்சு உண்மையிலேயே நல்ல பேச்சாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னென்னா இதை உண்மையிலேயே அவர் பேசியிருந்தால் கூட பார்க்கக்கூடிய மக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருதுங்க, அதனால் இப்போவே ஆள் ஜகா வாங்குறாரு அப்படி தானே கொலோக்கியில் சொல்லுவாங்க. அவருக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும்னு தெரியும். ஏங்க அவர் எப்போ பின்வாங்கணும், எப்போ முன்னால் போகணும் எல்லாம் தெரியும். ஆளுநர் என்ன பண்ணுவார், ரொம்ப திமுகவோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். ஏதாவது பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் வந்ததுன்னா டபக்குன்னு ஒரு 10 மணிக்கே ஒப்புதல் கொடுப்பார். அப்படி இல்லாட்டினா உச்சநீதிமன்றத்தில் போய் நான் பண்ணிடுறேங்க யுவர் ஆனர், ஒன்றும் பிரச்சனை இல்லை யுவர் ஆனர்னு சொல்லிட்டு அழகாக வந்துகிட்டே இருப்பார். அவருக்கு என்னங்க, அவர்களெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கை, சவார்கருடைய கொள்கையை பின்பற்றுவார்கள். அவருக்கு தெரியும் காரியம் ஆகணும்னா எந்த எல்லைக்கும் போவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார். இந்த வெக்கம், மானம், ரோஷம் இதெல்லாம் தமிழர்களுக்கு தாங்க. நம்ம நிறையா பேசிக்கிட்டே போகலாம் இதை பற்றிலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆளுநர் அவர்கள் சொன்னது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி, திமுக ஆட்சி கிடைச்ச பாராட்டு தான். இன்னொன்று, ஐயா அண்ணாமலை இப்போ என்ன பதில் சொல்ல போகிறார். ஏன்னா காமகோடி அப்படிங்கிற ஒருத்தர் ஐஐடியில் உட்காந்துட்டு சேர்மனாக இருக்காருங்க. அவர் சொல்கிறாரு கோமியம் குடித்தால் உடம்புக்கு நல்லதுன்னு. அறிவியல் பூர்வமாக பண்ணங்கன்னா உடம்புக்கு ஆபத்துங்கன்னு மருத்துவம் சொல்லுது. அவர் மறுபடியும் சொல்கிறாருங்க இல்லை நல்லது நான் குடிச்சிருக்கேங்கிறாரு. உடனே இன்னொரு அவாள் அவர் வந்து அறிக்கை விடுறாரு, காமகோடி நீங்கள் பயந்துடக்கூடாது, கொள்கையில் உறுதியாக இருங்க. இது ஒரு கொள்கையா? ஐஐடிங்கிற ஒரு இடத்துல இயக்குனராக இருக்கிறதுனால தான் சார் உங்கள் பேச்சு பெருசாக வருது. இதே சாதாரண நாளாக இருந்தால் பேச்சு வருமா? அப்போ அந்த பதவி விட்டு எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா அண்ணாமலை வராரு, இல்லைங்க காமகோடி பிரச்சனை இதோடு முடித்து கொள்வோம். அப்போ தந்தை பெரியார் மேட்டரை முடிக்கக்கூடாது, ஆனால் காமகோடி பேச்சா முடிச்சிடணும். என்ன லாஜிக்கு? அப்புறம் இன்னொன்று, ஐயா அண்ணாமலை வேறு 20,000 புக்கு வேறு படித்தவர், மெத்த படித்தவர். அவங்க நண்பர்கள் தான் அவருக்கு வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தந்தை பெரியாரை பற்றி ஆவணத்தை கொடுக்குறனால ஏன் கொடுக்கல? நாளைக்கு வேறு சீமான் அவர்கள் வீடு முற்றுகையாம். சீமானும் சும்மா இல்லாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. சீமான் ரொம்ப வருத்தமாகுது. என்னென்னா மறைந்த தலைவரை பற்றி எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ தந்தை பெரியார். இப்போ சீமான் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் மதிக்கக்கூடிய ஐயா வைரமுத்து, நானே இவர் நம்ம மணிவண்ணன் அவர்கள், நானே மணிவண்ணனோட நல்லா பழகியிருக்கேன், அவரோட பேட்டிலாம் எடுத்திருக்கேன். அவர் தந்தை பெரியாரை எவ்வளோ உயர்வாக பார்த்தார். இவர் இன்னுங்க இவ்வளோ கேவலப்படுத்துகிறாரு. என்னென்னா நோக்கம், தமிழர்களின் அடையாளத்தை ரொம்ப கேவலப்படுத்துறது, அவங்களுடைய கேரக்டர் அடிக்கிறது. இது வந்து சீமான்ட்டது இருக்கிற 10 ஓட்டு போகிறதுக்கான வேலைலாம் பண்ணிகிட்ருக்கார். நம்மளும் கொஞ்சம் மரியாதையை தான் பேசிகிட்டு இருந்தோம் சீமானவர்களை பற்றி. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதையானா சீமானவர்களை பற்றி நம்ம பெருசாக பேசவே மாட்டோம். அவர் மீது ஒரு மரியாதை இருந்தது உண்மையிலேயே. ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா வருத்தமாகுது. என்னங்க அது நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறாரு? ஒன்றுமே புரியல. நம்ம ஒரு அரசியல் இயக்கத்தில் நிறையா % ஓட்டு வச்சுருக்கீங்க, எப்படி நீங்கள் போகணும்? தந்தை பெரியார் எதுக்குங்க இழிவுபடுத்துறீங்க? இது இழிவுபடுத்தி என்ன நீங்கள் சாதிச்சிங்க? தந்தை பெரியார் அவர்களை நீங்கள் வந்து அவரை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திருந்தாலும் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருமா? அவளை புகழ்ந்து பேசினா ஒரு ஓட்டு கிடைக்காது உண்மைதான். ஆனால் அவரை இகழ்ந்து பேசினால் ஒரு ஓட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் தொடர்ந்து அதை பண்ணும்போது நமக்கு சந்தேகம் வருது, ஏன் இவர் ஆர்எஸ்எஸ் மாதிரியே பேசுகிறாரு? உடனே ஆர்எஸ்எஸ்காரங்களாம் வேறு வராங்க. இது அவருக்கும் நல்லதில்லை. தொடர்ந்து சொல்கிற மாதிரி இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? ஆளுநர் அவர்கள் பேசியதுக்கு சீமானுக்கு பதில் சொன்னீங்க, எல்லாரும் பேசுகிறதுக்கு உடனே பதில் சொன்னீங்கல்ல. தமிழ்நாடு சிறப்பான மாநிலம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆளுநர் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் தமிழிசை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னீங்க, வானதி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னீங்க, ஐயா அண்ணாமலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னீங்க. இப்போ 3 பேரும் சொல்லுங்கள் ஐயா. ஏன்னா வந்து RN ரவியை நாங்கள் ஆளுநராக பார்க்கல, அவரும் கமலாலயத்தில் ஒரு புள்ளி தான் ஐயா, பெரிய புள்ளி, அவர் நியமிக்கப்பட்ட புள்ளி. அந்த புள்ளி சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் வந்து கமலாலயத்தில் யார் தலைவராக போட்டாலும் நேராக போய் ஆலோசனை பண்ண வேண்டியது ஐயா ஆளுநர் ரவிகிட்ட தான். எதை எடுத்தாலும் ரவிங்கிறீங்களே, அந்த ஐயா ரவி சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் வச்சு ஒன்று புரியுது. ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு திமுக MP நெல்சன் சொன்னார்ல, தமிழ்நாட்டு கேடரில் இருக்கீங்க, தமிழ்நாடு தான் சம்பளம் கொடுக்குது. நீங்கள் ஆளுநர் வந்து இது திராவிட இயக்க கொள்கையை திட்டுறாரு, தமிழகத்துக்கு எதிராக இருக்கார், அவருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. இப்படியே உதவி பண்ணால் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஆபத்து வந்துடும் சொன்னாரா இல்லையா? ஏன்னா நிறையா சொல்லிட்டோம். ஆளுநர் மாளிகையில் உங்களுக்கு வந்து ஆளுநருக்கு வந்து ஒரு IPS ஆஃபீஸர் இருப்பார், அதுக்கப்புறம் IAS ஆஃபீஸர் இருப்பார், அதுக்கப்புறம் சொற்ப எண்ணிக்கையிலான அலுவலர்கள் இருப்பார். அந்த அலுவலர்களுக்கு சம்பளம் முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது, ஆளுநருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது. அப்படி இருக்கக்கூடிய நம்ம காசில் சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? யார் கொடுத்த தைரியம்? அப்போ எல்லாமே ஒன்று தெரியுது, முதலமைச்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்காருப்பா,
அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார்ப்பா. இந்த மாதிரி எச்சரிக்கை திமுக விட்டது ரொம்ப நல்லது. மறுபடி சொல்கிறோம், இன்றைக்கி ஆளுநருடைய கருத்துக்கள் வாத பொருளாக இருக்குது. ஏன்னா ஆளுநர் நல்ல கருத்தை பேசினாலும் சரி, அவர் தவறான கருத்தை பேசினாலும் சரி வாதமாகும். அந்த வகையில் இந்த கருத்தை வாதம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.